கீழே போயிட்டு எதிர்க்கவே உட்காந்துட்டு இருந்தாரா, சரி போ போ கூப்பிடலாம். அப்புறம் நான் எதிர்பார்க்கல அவங்க வருவாங்கன்னு. லைஃப் டைம் மொமெண்ட் தான். Taste the Daily. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, the perfect ரவா. இல்ல ஆக்சுவலி நான் எதுவுமே பிளான் பண்ணல. இதுதான் லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், அதனால ஜாலியா பண்ணிட்டு போலாமே. அப்புறம் நான் எதிர்பார்க்கல அவங்க வருவாங்கன்னு. ஸோ வந்து அவங்க ஒரு லைஃப் டைம் மொமெண்ட் தான். இப்போ எனக்கு அது அவ்வளோ எக்ஸைட்டிங்கா இல்லை. இது காலையில வந்து பார்த்தேன், ஐயோ இந்த வேலையை பண்ணி வச்சிருக்கேன் நான் அப்படின்னு. பட் நாங்க தரவா என்ஜாய் பண்ணோம் அந்த மொமெண்ட்டை. இதை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு சொல்லி செம்மையா என்ஜாய் பண்ணோம். அது வந்து கண்டிப்பா வந்து ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி இருந்துச்சு. இல்லை ஆக்சுவலி கமல் சார் வந்து எனக்கு விஷ் பண்ணாங்க, நல்லா பாடுற, யூ ஹேவ் அ பிரைட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி. ஐயோ அழக்கூடாது. அப்புறம் போயிடுச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது லைன், அழகா பாடினீங்க. எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம், சித்ராமா பிடிக்கும், எஸ்பிபி சார் பிடிக்கும், சித்ராமா பிடிக்கும், மனோ சார். பிளேலிஸ்ட் மாற்றும் போது ஒரு நாள் ஒரு சாங் போகும்போது நல்லா விளையாண்டுட்டு இருந்தா திடீர்னு ஓனு இப்ப கதறி அழுவாங்களே, அந்த மாதிரி கதறி அழுதா. அண்ணா சொன்னாங்க, அம்மா அந்த பாட்டை இப்ப கேட்டா நானே அழுவேன். அது வந்து அவ்வளோ ஒரு வந்து ஒரு கற்பூர பொம்மை ஒன்று, கை வீசும் தென்றல் ஒன்று, கலந்தாட கை கோர்க்கும் லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட சூப்பர் சிங்கர் ஜூனியருடைய என்டர்டைனர்னே சொல்லலாம் இவங்கள. ஸோ லைனட் அண்ட் அவங்களுடைய ஃபேமிலி தான் இருக்காங்க. வணக்கம் எல்லாருக்கும், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நல்லா இருக்கேன். லைனட் சூப்பர் சிங்கர் முடிஞ்சிருச்சு, எப்படி இருக்கு? ஏன்னா அங்கே பயங்கர ஜாலியாக பாட்டு பாடிட்டு விளையாடிட்டு ஒரு மாதிரி பயங்கர ஃபன்னாக இருந்திருப்பீங்க. இப்போ முடிஞ்சிருச்சுல, எப்படி எந்த அளவுக்கு ஃபீலிங் இருக்கு? ஒரு சைடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோன்ற ஹாப்பினஸ் இருக்கு. இன்னொரு சைடு பியூட்டிஃபுல்லான ஜட்ஜஸ், அங்கே பாடுற எக்ஸ்பீரியன்ஸ், அந்த செட்டில் உட்காந்துட்டு இது பார்க்கறது, அதெல்லாம் ஒரு சைடு மிஸ் பண்ணிட்டு. ஸோ ரெண்டு மிக்ஸ்டாக தான் இருக்கு, கொஞ்சம் கவலையாக கொஞ்சம் சந்தோஷமா. ஓகே, இப்போ நாங்கள் ஒரு விஷயம் பார்த்தோம் இன்டர்நெட்ல, கமல் சார் கூட டான்ஸ். பொதுவாக அங்கே செட்டில் இருக்கும்போது எல்லாரும் ஆடுவாங்க, கோ கண்டஸ்டன்ட் எல்லாரும் ஆடுறது ஓகே. பட் கமல் சாரே வந்து கூப்பிட்டு நின்று நீங்க பாட்டுக்கு ஜாலியாக ஆடி பிளானிங். அது முன்னாடியே வந்து நம்ம அந்த பாட்டு பாடுறோம், கமல் சாரை கூப்பிட்டு டான்ஸர், அப்படி ஒரு பிளான் இருந்ததா இல்லை சடனாக நடந்ததா? இல்லை ஆக்சுவலி நான் எதுவுமே பிளான் பண்ணலை. அப்படியே பாட்டு எப்படியும் இதுதான் லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், அதனால ஜாலியா பண்ணிட்டு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு கீழே போனேன். கீழே போயிட்டு எதிர்க்கவே உட்காந்துட்டு இருந்தாரா, சரி போ கூப்பிடலாம். அப்புறம் கூப்பிட்டு பாப்போம். ஆமா, அப்புறம் நான் எதிர்பார்க்கல அவங்க வருவாங்கன்னு. ஸோ வந்து அவங்க ஒரு லைஃப் டைம் மொமெண்ட் தான். கண்டிப்பா. எப்படி இருந்தது அந்த டைம்க்கு? அது இருந்தாலும் அடுத்து திரும்ப அதை ரீவைண்ட் பண்ணி சோஷியல் மீடியாலாம் திரும்ப அப்போ எனக்கு அது அவ்வளோ எக்ஸைட்டிங்கா இல்லை. இது காலையில வந்து பார்த்தேன், ஐயோ இந்த வேலையை பண்ணி வச்சிருக்கேன் நான் அப்படின்னு. ஸோ பயங்கர எக்ஸைட்டட். அண்ட் நீங்க சொல்லுங்க, பாப்பா வந்து சாங் பாடுறாங்க, அதெல்லாம் தாண்டி கமல் சாரோட அந்த டான்சிங் மொமெண்ட் வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியால அதுதான் வைரலா போயிட்டு இருக்கு. அது பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? கண்டிப்பா வந்து அது அங்க இருக்கும்போதே வந்து அவளோட பெர்ஃபார்மன்ஸ் அப்போ அவ அதை எப்படி ஃபீல் பண்ணான்னு எனக்கு தெரியல. அவ அதை வந்து ஃபுல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சிச்சான்னு. பட் நாங்க தரவா என்ஜாய் பண்ணோம் அந்த மொமெண்ட்டை. இதை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு சொல்லி செம்மையா என்ஜாய் பண்ணோம். அது வந்து கண்டிப்பா வந்து ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. இதை விட என்னடா போடா அப்படின்ற மாதிரி செம்ம ஜாலி. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதே மாதிரி இப்போ சூப்பர் சிங்கர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமான் சார் சொல்லியிருப்பாரு, யூ ஆர் born to sing entertain the world அப்படின்ற ஒரு விஷயம். அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா, அவங்கள பார்த்து அவங்க சொல்றது அப்படின்றது. அது எப்படி இருந்தது அவர் சொல்லும் போது? அவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர் என்ன அப்படி சொல்லும் போது ஆக்சுவலி ரொம்ப பெரிய விஷயம் தான். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஐ ஃபெல்ட் so blessed to be there. சூப்பர். ஸோ சிங்கிங் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? பொதுவாக நான் சூப்பராக பாடுறேன், நான் போகிறேன் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க? ஆக்சுவலி வந்து அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சர்ச்சில் வந்து அப்பா கொயர் மாஸ்டர், அம்மா பாடுவாங்க. ஸோ அப்போ வந்து நான் பேபியாக இருக்கும்போது எல்லா நேரம் உதச்சிட்டே இருப்பேன், நான் சாங் ஸ்டார்ட் ஆனே அமைதியாயிடுவேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ பை பர்த்லேருந்தே மியூசிக் அந்த நாலேஜ், ஏன்னா எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே மியூசிக் இதுதான். ஸோ பர்த்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு அப்புறம் ஸ்டேஜில் வந்து பாட ஆரம்பித்தேன். கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி
சிங்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ பாப்பா வந்து சிங்கிங் அப்படின்றத சூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க? அண்ட் தென் இந்த ஆடிஷன் அந்த ப்ராசஸ்லாம் இருந்திருக்கு இல்லையா? நீங்கள் பயங்கர சப்போர்ட் எங்களுக்கு தெரியும் பார்க்கும்போதே. பட் சம்டைம்ஸ் அவங்க லோவாக ஃபீல் பண்ணும்போது அப்போல்லாம் என்ன பண்ணுவீங்க? பாப்பாக்கு என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலாக வந்து சிங்கிங்ன்றது அவ சொன்ன மாதிரி பை பர்த் தான். கருவில் இருக்கும்போதே வந்து அது வந்த விஷயம்தான். அது வந்து புதுசாக அவளுக்கு நடுவில் வந்தது அப்படி சொல்ல முடியாது. அது கருவில் இருந்தே வந்தது. அவள் வந்து எப்போவுமே நாங்கள் மியூசிக் கேட்குறத வந்து நான் அவள் கன்சீவாக இருக்கும்போதுலேருந்தே வீட்டில் மெலடி மியூசிக்ஸ் போட்டுகிட்டே இருப்போம். எப்போதுமே மியூசிக் போயிட்டே இருக்கும். சர்ச்சுக்கு போனால் கூட வந்து மாஸ் நடக்கும்போதெல்லாம் வந்து பயங்கர ஆக்டிவாக உதச்சிட்டு இது பண்ணிகிட்டே இருப்பாள். பட் கீஸ் ப்ளே பண்ண ஆரம்பித்தோடனே பாட ஆரம்பித்ததும் சாங்ஸ் கேட்க ஆரம்பித்ததும் சைலண்ட்டாக அதை லிசன் பண்ணி ஆரம்பிச்சிடுவாள். ஸோ அவள் பிறந்ததுக்கு அப்புறமும் நான் வந்து அந்த விஷயத்தை வந்து நாங்கள் செக் பண்ணோம். அவள் கன்சீவாக இருக்கும்போது போட்ட சாங்ஸை ரிப்பீட்டடாக நாங்கள் வந்து ப்ளே பண்ணி கேட்கும்போது ஒரு 3 months 4 months 5 monthsலாம் வந்து அதை வந்து ரொம்ப கீழே விளையாண்டுட்டு போய் கை காலை உதச்சி நல்லா விளையாண்டுட்டே இருப்பாள். போட ஆரம்பித்ததும் அந்த சாங்ஸை கேட்க ஆரம்பித்ததும் அப்படியே அமைதியாக அதை லிசன் பண்ணிகிட்டே இருப்பாள். ஸோ இது உண்மைதானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நாங்களே வந்து அது போட்டு ரிப்பீட்டடாக அதெல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அவள் வந்து மியூசிக்கில் வந்து அவளுக்கு நாலேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சது வந்து ஒரு இன்சிடெண்ட்டில் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. சின்ன வயசில் இதே மாதிரி டாய்ஸ் எல்லாம் போட்டு விளையாட விட்டுட்டே இருப்போம். நமக்கு கொஞ்சம் நேரம் ஃப்ரீ டைம் வேணும், நம்மளோட வேலையும் பார்க்கணும்ல. அப்போ தான் உட்காந்து விளையாட ஆரம்பிக்கிற டைமு. அப்போ டாய்ஸ் எல்லாம் போட்டுட்டு விளையாண்டுட்டு இருப்பா. விளையாண்டுட்டே இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், சாங் பிளேலிஸ்ட் இருக்கும், அதை ப்ளே பண்ணிவிட்டு நான் என்னோடய வேலை கொஞ்சம் அவளோட துணியெல்லாம் மடிச்சு வைக்கிறது, க்ளீன் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு நோட் பண்ணது, அப்பப்போ பிளேலிஸ்ட்டை ரிப்பீட்டடாக மாற்றிட்டே இருப்போம். பிளேலிஸ்ட் மாற்றும் போது ஒரு நாள் ஒரு சாங் போகும்போது நல்லா விளையாண்டுட்டு இருந்தா திடீர்னு கதறி, குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா அந்த மாதிரி ரொம்ப கதறி அழுவாங்களே, அந்த மாதிரி கதறி அழுதா. அழுத உடனே நாங்கள் என்ன நினச்சிட்டோம், ஏதோ எறும்பு கடிச்சிருச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு குழந்தைய தூக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா வந்து உடம்புல எதுவும் கடிக்கல, ஒன்றும் இல்லை, பூச்சிலாம் எதுவும் கடிச்சிருக்குமோன்னு செக் பண்ணோம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சரி விட்டுட்டோம். அப்புறம் அழுகையை நிப்பாட்டிட்டா. அப்புறம் நார்மலாக விளையாண்டுட்டு இருந்தா. திருப்பியும் மறுநாளும் வந்து அதே மாதிரி பிளேலிஸ்ட் ப்ளே பண்ணிவிட்டு நான் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். மறுநாளும் வந்து அழுதா. அதே மாதிரி திடீர்னு வீர்னு கத்தி அழுவாங்களே குழந்தைங்க, அந்த மாதிரி அழுதா. அழுத உடனே என்னடா திருப்பியும் அழுகுறா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி பார்க்கும்போது அதே இன்சிடென்ட் நேற்று வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட சாங் ப்ளே ஆகும்போது அழுதாலோ அதே சாங் ப்ளே ஆகிட்டு இருக்கு, அதே மாதிரி அழுகுறா. அழுத உடனே எனக்கு வந்து இது அந்த சாங்க்கு தான் அழுகுறாளா, எதுக்கு அழுகுறான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அந்த சாங்கை நிப்பாட்டினோடனே அழுகையை விட்டுட்டு விளையாட ஆரம்பிச்சா. திருப்பி நாங்கள் என்ன பண்ணோம், அந்த இதை ரெக்கார்டரை தள்ளி எடுத்துட்டு வந்துட்டு தூரமாக வச்சு போட்டு பார்த்தோம். பச்சை குழந்தைய திருப்பி அந்த சாங் ப்ளே பண்ணதும் அழுவா, அதை நிப்பாட்டினதும் சிரிக்க ஆரம்பிச்சிடுவா. எதுக்கு இப்படி அழுகுறான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அப்புறம் எங்கள் ஃபேமிலியில் ஒரு அண்ணா மியூசிக்கில் இருக்காங்க. அந்த அண்ணாவுக்கு கால் பண்ணி, அண்ணா பாப்பா வந்து ஒரு பாட்டு மட்டும் போட்டால் ப்ளே பண்ணால் ரொம்ப அழுகுறாண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்ன பாட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. கேளடி கண்மணி படத்தில் வந்து கற்பூர பொம்மை ஒன்று சாங் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நான் சொன்ன உடனே அண்ணா சொன்னாங்க, அம்மா அந்த பாட்டை இப்போ கேட்டால் நானே அழுவேன். அது வந்து அவ்வளோ ஒரு அம்மா பாடினதை வந்து குழந்தை வந்து அம்மா இப்போ இல்லை பக்கத்தில், அதை ஃபீல் பண்ணி அந்த குழந்தை வந்து ரிப்பீட்டடாக அதை கேட்குற சாங்மா, யாராக இருந்தாலும் உருக்கும் அந்த சாங்கு. அவளுக்கு இந்த ஒரு 5 to 6 monthsலேயே வந்து இந்த மியூசிக்கோட பவர் வந்து அவளுக்கு புரியுதுன்னா கண்டிப்பாக அவளுக்கு மியூசிக் நாலேஜ் நல்லா இருக்குமா, குழந்தை மியூசிக்கில் பெரிய லெவலில் வருவா, கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போதுலேருந்தே வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம். இனிஷியலாக அவங்க அப்பா வந்து கீபோர்ட் மாஸ்டருங்கனால அவங்க வந்து கீபோர்ட் வந்து கையை பிடிச்சி சொல்லி தந்தாங்க, அவங்க சொல்லி கொடுத்தாங்க. இப்போ இவங்க வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஏதாவது சின்ன இதுனா வந்து, அப்பா இந்த நோட்டு தப்பா கேக்குதுப்பா, இது கரெக்டா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு இப்போ அவங்க சொல்லி தராங்க. ஸோ இப்படிதான் வந்து அவங்களோட மியூசிக் இது ஸ்டார்ட் ஆச்சு. சூப்பர். நீங்க இப்ப சொன்னாங்க இல்லையா அந்த பாட்டு 2 லைன் பாடுறீங்களா? கற்பூர பொம்மை 2 லைன் தான். பரவாயில்ல, 2 லைன் பாடுங்க. பரவாயில்ல பாடு.
லிரிக்ஸ் வாவ் மம்மி சூப்பரா ரெண்டு பேரும் சேர்ந்தே பாடி ஆமா, ரெண்டு பேரும் சேர்ந்து பாடலாம். சேர்ந்தே பாடிருங்க ரெண்டு பேரும். கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் ஒன்று கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் ஒன்று கலந்தாட கை கோர்க்கும் நேரம் கண்ணூரமானந்த ஈரம் முத்தேன் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடம்மா நீ பாடம்மா கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் ஒன்று. வாவ் ஒரு இசை குடும்பமா நீங்க வீட்டுல போர் அடிச்சா மாத்தி மாத்தி பாட ஆரம்பிச்சிருவீங்களா? உட்காந்து வட்டம் போட்டு பாட்டு வாங்க, மட்டும் இல்ல. ஆடுவோம் எல்லாம் பண்ணுவோம். இருக்க எல்லாரையும் சேர்ந்து ஆட சேர்ந்து ஆட வைக்கிறது. ஆமா அவங்க கூட சொல்லியிருப்பாங்க பிரியங்கா கூட, நீங்க ஒரு என்டர்டைன்மெண்டான ஃபேமிலி, அவங்க ஃபேமிலி மட்டும் இப்போ உள்ள வரட்டு பாருங்க எவ்வளவு வைபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன வீட்ல என்ன பண்ணுவீங்க நீங்க? பாடுறது ஆடுறது எப்படி இருக்கும்? ரொம்ப ஜாலியா? கண்டிப்பா ஓகே கண்டிப்பா. ஓகே. இப்போ சூப்பர் சிங்கர்ல நான் ஒரு விஷயம் பார்த்தேன். ஸ்வர்ணலதா மேம் அவங்களுடைய பென், அவங்க லிரிக்ஸ் எழுதுன அந்த பெண்ணா இருக்கட்டும், அவங்க கேட்ட அந்த MP3 கேசட்டா இருக்கட்டும், அவங்க ஃபேமிலில இருந்து ஒருத்தவங்க வந்து கிஃப்ட் பண்ணாங்க லைனட்க்கு அவங்க பாடுறது பிடிச்சது. ஸோ அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? ஐயோ அதெல்லாம் ரொம்ப முன்னாடி சொல்லியிருந்தாங்களா உங்களுக்கு இந்த மாதிரி வராங்க? ஆக்சுவலி எதுவுமே எதுவுமே தெரியாது. தெரியாது. ஓகே. அப்போ வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது கூட நான் சரியா கவனிக்கல, என்னமோ எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்போ லைன் எடுக்குன்னு சொன்னேனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்போ கூட அம்மாவை தான் பார்த்தேன், அம்மா எனக்குமா ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட். அவங்களோட பிளெஸிங்ஸ் தான் அஃப்கோர்ஸ். அம்மாவோட blessings. சூப்பர். அங்க இருக்க ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ சித்ரா அம்மாவா இருக்கட்டும், மனோ சாரா இருக்கட்டும், இமான் சாரா இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்க காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறத தாண்டி சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் சொல்லுவாங்க. அது அவங்க ரொம்ப சாஃப்டா தான் சொல்லுவாங்க, இதை மாத்திக்கோங்க இதை மாத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு. அப்படி அவங்க சொன்னதுல ஏதாவது வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணது, அவங்க சொன்ன இந்த ஒரு காம்ப்ளிமெண்டா இருக்கட்டும், இந்த ஒரு கரெக்ஷனா இருக்கட்டும், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா என்ன, யார் சொன்னது? ஆக்சுவலி சித்ரா அம்மா வந்து எனக்கு பிரிட்ஜிங் இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நான் சரி ஒரு லெஜண்ட் நம்மளுக்கு ஒரு இது சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக மாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு நான் அது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ ஓரளவுக்கு அதில் இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஆமாம். அந்த ஃபன் மொமெண்ட்லாம் ஏதாவது இருக்கா? அன்ஃபர்கெட்டபிள் மொமெண்ட் எனக்கு சூப்பர் சிங்கர் செட்டில் வந்து இது என்னால் நான் மறக்கவே மாட்டேன் என்றைக்குமே அப்படின்னா அது என்ன மொமெண்ட்டாக இருக்கும்? நான் 4th ஃபைனலிஸ்டாக ஃபைனலிஸ்ட் ஆனது. ஓகே. ஸோ தட் டைம் எப்படி இருந்தது? அப்போ நமக்கு தெரியாது நம்ம செலக்ட் ஆக மாட்டோமா அப்படின்னு தெரியாது. பட் அந்த லைனட் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பேர் சொல்லும்போது எப்படி இருந்தது? ஐயோ அழக்கூடாது 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 அப்புறம் போயிடுச்சு. ஓகே. ரொம்ப ப்ரெஷியஸான மூமெண்ட் அதெல்லாம். ஓகே. ஸோ அவங்களுக்கு இருக்கிறத தாண்டி உங்களுக்கு ஒரு நம்ம எதுக்கு போய் குழந்தைய விட்டோமோ அவங்க அந்த விஷயத்துல ஒரு விஷயம் பண்றாங்க, அச்சீவ் பண்றாங்க அப்படின்றப்போ ஒரு அம்மாவா இங்கிருந்து பார்க்கும்போது பயங்கரமா நீங்க எமோஷன் ஆயிருப்பீங்க. எப்படி இருந்தது உங்களுக்கு அது? கண்டிப்பா இந்த ஸ்டேஜ்க்கு வரும்போது நாங்க வந்து அவள்கிட்ட சொன்னது, கண்டிப்பா இந்த ஸ்டேஜோட எண்டு வரைக்கும் நீ டிராவல் பண்ணுடா, மற்றபடி வேற எதையுமே நம்ம எதிர்பார்க்க வேண்டாம், உன்னோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு ரவுண்டும் கொடு, அவ்வளோதான். ரிசல்ட்டை நம்ம எதை பற்றியும் எதுவும் நினைக்க வேண்டாம், எதிர்பார்க்க வேண்டாம், நடக்க வேண்டியது நடக்கும். ஸோ ஒவ்வொரு ரவுண்டும் உன்னோட பெஸ்ட்டை கொடுத்துட்டே இரு, ரிசல்ட் வந்து அதுவாக தானாக வந்து கடவுள் எல்லாத்தையும் கொடுப்பாரு அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி தான் அவளும் வந்து ஒவ்வொரு ரவுண்டும் அவங்க சொன்ன கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே வந்து பேலன்ஸ்டாக கம்போஸ்டாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணி அந்த 4th ஃபைனலிஸ்டாக வந்து அனௌன்ஸ் பண்ண உடனே ஓகே கண்டிப்பாக நம்ம குழந்தை வந்து இதுக்கு டிசர்வ்டு அப்படின்ற அந்த ஒரு ப்ரவுட் மொமெண்ட்டாகவும் இருந்துச்சு. பட் அதே நேரத்தில் எல்லாருக்கும் நன்றியும் வந்து என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது, எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஆஸ் அ மதராக ஆஸ் அ பேரண்ட்டாக எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ரவுட் மொமெண்ட் தான். ஓகே. ஸோ உங்கள் பொண்ணு ஒரு ப்ரௌட் மூமெண்ட் தேடி கொடுத்துட்டாங்க, நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடுத்து சூப்பர் சிங்கர் சீனியரில் போயிடுங்க, சீனியரில் போயிட்டு நீங்கள் ஃபைனலிஸ்ட் ஆகி உங்கள் பொண்ணுக்கு ஒரு ப்ரௌட் மூமெண்ட் கொடுத்தாங்க, ஏன்னா சூப்பராக பாடுறீங்க இல்லையா? நீங்கள் அந்த ஐடியா வரலையா உங்களுக்கு, நம்ம சீனியர் போகலாம் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை அப்படிலாம் இல்லை, அதுக்கு வந்து நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. எனக்கு சின்னதுலேருந்து நான் சர்ச்சில் கொயரில் பாடி தான் பழக்கம். பட் வந்து கர்நாடிக்கோ எதுவுமே வந்து நாங்கள் கற்றுக்கல. பட் மேரேஜுக்கு அப்புறம் வந்து எனக்கு எப்போவுமே வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு, நம்ம கற்றுக்கணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து லைனட்டு நான் வந்து கிளாஸுக்கு போயிட்டு ஒரு 6 monthsல லைனட்டை கிளாஸுக்கு சேர்த்தோம். ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து பாட்டு கற்றுக்கிட்டோம். ஆனால் எனக்கு 6 monthsக்கு பின்னாடி வந்தா
ஆனா என்னோட 6 months வந்து அட்வான்ஸ்டா அவ போய்கிட்டு இருக்கா. உடனே இப்ப அவங்க கத்து தருவாங்க, அடுத்து அம்மா சீனியர் அனுப்புறோம் நம்ம ஆமா. சீனியர் நான் இப்ப பாடி பாடி அவகிட்ட லைன்மா இது கரெக்டாடா, ஓகேவா, இது கரெக்டா, அம்மா நோட்ல நிக்கிறேன்னா இது எந்த ஸ்வரம் தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நான் தான் அவகிட்ட கேட்பேன். நான் பாடுறதுல கரெக்ஷன்ஸ் அவ சொல்லுவா. இது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சில விஷயங்கள் சொல்லி தந்து அவங்க வளர்றது ஒரு விஷயம், நம்ம பார்த்து பார்த்து சொல்லி கொடுத்த குழந்தை நமக்கு சொல்லித்தர விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர ஒரு ஃபீலா இருக்கும். அது லைக் நீங்க அவங்க ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு சொல்லி தரப்போ உங்க மைண்ட்ல என்ன ஓடும் பார்க்கும்போது? ஒரு பெரிய பிளெஸிங்காக தான் நான் பார்ப்பேன். வந்து கடவுள் வந்து நம்ம பிள்ளைங்க மூலமா நமக்கு வந்து சொல்றாரு அப்படின்றது தான் அவர் கொடுத்த பிளெஸிங். பரவாயில்ல, நம்ம குழந்தை இவ்வளோ தூரம் வந்திருக்கா, இவ்வளோ தூரம் வந்து நமக்கு வந்து கைட் பண்ற அளவுக்கு அவளுக்கு நாலேஜ் இருக்கு, அது வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு நினைச்சு குழந்தைங்களை நினைச்சு எப்பவுமே வந்து பெருமைப்படுற மாதிரி தான், வந்து சந்தோஷப்படுற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் அவள் சொல்லி தரும் போதெல்லாம் நான் வந்து அதை சந்தோஷமா, அதை ஹாப்பியோட, அதை வந்து பெருமையோட தான் அக்செப்ட் பண்ணிப்பேன் நான். ஓகே, நீங்க பாடுவீங்களா? அக்கா பாடினதே உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்? அக்கா பாடினதுல போரானே நீங்க பாடுறீங்களா? அது எனக்கு அவ்வளோ வராது. சரி, உங்களுக்கு என்ன பாட்டு வரும்? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன? எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து வான்மேகம். பாடுங்க வான்மேகம். வான்மேகம் பூவாய் தூவும் தேகம் என்னவாகும், இன்பமாக நோகும் மழை துளி தெரித்தது எனக்குள்ளே துளித்தது, நிலைத்தது பலித்தது குடை கம்பி குளித்தது, வானம் முத்துக்கள் சிந்தி வாழ்க வென்றது, காதல் வென்றது, மேகம் வந்தது பூக்கள் சிந்தது, ஆழமில்லை சேர்த்தெடுக்க நூலும் இல்லை கோத்தெடுக்க, வான் மேகம் பூவாய் தூவும் தேகம் என்னவாகும், இன்பமாக நோகும். வாவ், சூப்பர். நீங்க ஏன் இவங்கள நீங்க இப்ப விடல சூப்பர் சிங்கருக்கு? ரெண்டு பேருமே போயிருக்கலாமே சிஸ்டர்ஸா. இல்ல, மியூசிக்கலி இன்னும் கொஞ்சம் கத்துக்கிட்டோம். நல்லா அக்கா என்னெல்லாம் ஓகே, அக்கா என்னெல்லாம் சொல்லி தருவாங்க மியூசிக் ரிலேட்டடா உங்களுக்கு? எனக்கு வந்து நிறைய விஷயம் சொல்லி தருவாங்க. காம்படிஷன், ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் காம்படிஷனுக்குலாம் போகும்போது ஒரு பாட்டு இந்த மாதிரி வரணும், அந்த மாதிரி வரணும், எல்லாத்தையும் சொல்லி தருவாங்க. ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களா சொல்லி தரும்போது? ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க ஜாலியா சொல்லி தருவாங்க. ஓகே, நைஸ். எனக்கு வந்து நீங்க பாடும்போது பாத்தீங்கன்னா, இப்போ நார்மலா ஒரு மெலோடி சாங் பாடும்போது பயங்கரமா இருக்கும், அதே ஒரு பக்தி பாட்டு பாடும்போது டோட்டலா அப்படியே வாய்ஸே சேஞ்ச் பண்ணிடுவீங்க. என்ன யூஸ் பண்ணீங்க, என்ன மந்திரம் போடுறீங்க அப்படி? எனக்கே தெரியலக்கா. நானே வந்து இங்க வந்து தான் அதை ரியலைஸ் பண்றேன், ஓ நம்ம இப்படிலாம் பாடுறோம்ல அப்படின்ட்டு. ஓகே, அது இப்பதான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது இவ்வளோ பாடுறோம். ஆமா, இந்த 6 month சூப்பர் சிங்கர் டிராவல் ஆகும்போது தான் எனக்கு அது ரியலைஸ் ஆச்சு ஆக்சுவலி. ஸோ இப்போ ஒவ்வொரு சிங்கர் அங்கே இருக்கவங்களாம் பெரிய பெரிய சிங்கர்ஸ் அப்படின்றப்போ அவங்க கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் ஏதாவது இருக்கா ஒவ்வொரு ஜட்ஜஸ் கிட்டையுமே வந்து? ஆமாம், ஆக்சுவலி நான் வந்து சாங்குன்றதை தாண்டி எல்லோர்ட்டையும் எவ்வளோ ஹம்பிளாக இருக்காங்கன்ற விஷயம் கற்றுக்கிட்டேன். ஏன்னா வந்து எவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸு யார் வந்தாலும் ஹம்பிளாக ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், சிரிக்கிறதா இருக்கட்டும், பேசுகிறதா இருக்கட்டும், நம்ம தான் இதுவாயிட்டோமே அந்த ஆட்டிடியூட் இல்லாமல் ஹம்பிளாக இருக்கும் போது இல்லை, நம்மளும் ஒரு இடத்துல இந்த மாதிரி பெரிய ஆளாக இருக்கும் போது இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்ற விஷயம் கற்றுக்கிட்டீங்க. சூப்பர். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சிங்கர்னா யார்? ரொம்ப பிடிச்சது உங்கள் ஃபேவரட் சிங்கர்? ஸ்ரேயா மேம் பிடிக்கும். ஓகே. ஸ்ரீராம் அவங்க பிடிக்கும். ஓகே. அப்புறம் நிறைய பிடிக்கும், நிறைய பேர் சித்ராமா விட்டுட்டீங்க, இருங்க நான் சொல்லி. சித்ராமா பிடிக்கும், எஸ்பிபி சார் பிடிக்கும், சித்ராமா பிடிக்கும், மனோஜ் சார். உங்களுக்கு பிடிக்குமா? யாரு பிடிக்கும்? சித்ராமா. பாத்தீங்களா, அந்த குழந்தை வந்து சித்ராமா ஃபேவரட் சிங்கர்னு கேட்டீங்க. ஓகே ஓகே, சூப்பர். ஸோ ஓகே, இப்போ சூப்பர் சிங்கர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பா வரும் இல்லையா? ஸோ வந்துச்சா ஏதாவது? நேத்து தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் வரும், கண்டிப்பா வரும். ரெக்கார்டிங்ஸ் 2-3 இருக்கு. ஸ்கூல்லலாம் வந்து ஜாலியா இருக்குல்ல, நான் சூப்பர் சிங்கர்ல ஃபைனலிஸ்ட் ஆயிட்டேன் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கலாம்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, டீச்சர்ஸ்ட்ட எல்லாத்தையும் அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்களா நீங்க போய்? ஆமா, ஆக்சுவலி எங்க ஸ்கூல்ல ரொம்ப சப்போர்ட். ஓகே. எல்லாம் இந்த 6 month சூப்பர் சிங்கர்ல வந்து எக்ஸாம் எழுதணும் அப்படி இப்படி எல்லா ஸ்கூல்லயும் சொன்னாங்க. அந்த ப்ரெஷர் இருந்தது. எனக்கு அது இல்ல, நீ போமா, நீ ஜாலியா பாடிட்டு வாமா. கமல் சார் கூட டான்ஸ் வேற ஆடியாச்சு. எல்லாரும் வந்து கேட்பாங்க, கமல் சார் கூட நீ தானே டான்ஸ் ஆடுன அப்படின்னு சொல்லிட்டு. சோ கமல் சார்ட்ட பேசுனீங்களா அதுக்கப்புறம் அந்த இடத்துல செட்ல ஏதாவது? இல்ல, ஆக்சுவலி கமல் சார் வந்து எனக்கு விஷ் பண்ணாங்க, நல்லா பாடுற, யூ ஹேவ் அ பிரைட் ஃபியூச்சர் அப்படின்னு
அப்படின்னு சொன்னாங்க எனக்கு. சூப்பர்ல. ஆமா சூப்பர். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணோம். அந்த வைப் கிரியேட் பண்ணுறது இருக்கு இல்லையா, லைக் ஒரு சிலர் வந்து பாடுவாங்க, ரொம்ப அழகாக பாடுவாங்க, பட் அந்த வைப் கிரியேட் பண்ணுறது எல்லாரும் பண்ண முடியாது. பட் நீங்கள் பண்ணுவீங்க. அங்கே இருக்க எல்லாரையும் டான்ஸ் ஆட வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாரையும் செரிஸ் பண்ணி அது அந்த வைப்புக்குள்ள கொண்டு வரதா இருக்கட்டும், அந்த டேலண்ட் உங்ககிட்ட இருக்குது. அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. தென் அது மட்டும் இல்லாமல் அந்த இமிட்டேட் பண்ணுறதும் உங்களுக்கு அந்த டேலண்ட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே கோ-கண்டஸ்டன்ட்லாம் இமிட்டேட் பண்ணி காட்டிட்டு இருந்தீங்க. அது மாதிரி பண்ணுறீங்களா இப்போ? பிரியங்கா அவங்கள மாதிரி பண்ணுறீங்களா இமிட்டேட் பண்ணுறது? பிரியங்கா அக்காவா? பிரியங்கா அக்கா வந்து ஒரு லாஃப் பண்ணுவாங்க. அந்த அவங்க ஐகானிக்கான ஒரு லாஃப். ஓகே. சித்ராம்மா மாதிரினா? சித்திரம் வந்து கமெண்ட்ஸ் என்ன சொல்ல, இதை பார்க்குறவங்க யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஓகே. சித்திரம் வந்து எப்போவுமே கைண்டாக தான் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது லைனட், அழகாக பாடினீங்க. எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான், அந்த சாணி அந்த நோட்டு மட்டும் ஒரு ஸ்லிப்பான டெண்டன்சி இருந்தது. மற்றபடி அழகாக பாடினீங்க. காட் பிளெஸ். அவங்க திட்டுறது கூட கொஞ்சம் மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அடுத்து இமான் சார். இமான் சார், you're a God gifted child, Lynette. You're born to sing and entertain the world. You are a contestant who attempts every song. அப்புறம் என்னமா சொன்னாரு? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இமான் சார், மனோ சார். எக்ஸ்ட்ராடினரி சிங்கிங் லைனட். உங்கள் வாய்ஸுக்கு நான் ஃபேன் ஆயிட்டேன். மியூசிஷியன்ஸ், பேக்கிங் வோக்கல்ஸ் ஃபென்டாஸ்டிக். அப்படிதான். அடுத்து மாக்காப்பா அண்ணா வந்து இப்போ வந்து பார்த்தேன்னா அந்த பார்த்தனாவே அத்தனை வாட்டி வரும். அது ஒன்று நோட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பேரை மறந்துடுவாங்க. இருக்கட்டுமா, ஏதோ நல்ல பேர். இப்போ ஏதோ ஒரு பேர், கோமதி, அங்க கோமதின்னு ஒரு கண்டஸ்டன்ட்டே இருக்க மாட்டான். கோமதி இங்க வாமா, லக்ஷ்மி இங்க வாமா. ஓகே. ஸோ உங்கள் கோ-கண்டஸ்டன்ட்லேயே வந்துட்டு மொத்தம் 5 பேர் ஃபைனலுக்கு வந்தீங்க. காயத்ரி வின் பண்ணாங்க, நஸ்ரின் ரன்னா பண்ணாங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காயத்ரிக்கு நான் வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்ல, ஐ மீன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா ஐ வாஸ் ரியலி ஹாப்பி அவ டைட்டில் வின் பண்ணும் போது. நானே ஆக்சுவலி அழுதுட்டேன். ஆமாம் ஆமாம், எனக்கு காயத்ரி ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஃபார் ஹர். அண்ட் நஸ்ரினுமே நல்லா டேலண்டட் கேர்ள். அவ நல்லா ஹியரிங் நாலேஜ் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் கேட்டு அழகா பாடிப்பா. சாராவுமே மெலடி சாங்ஸ் பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆத்யா வந்து ஐ இன்ஸ்பயர் ஹர். எனக்கு அவகிட்ட இருந்து கத்துக்கணும் நிறைய. அவ கர்நாடிக்ல வந்து கொஞ்சம் நல்லா சூப்பரா பாடுவா. ஸோ அதனால வந்து இவகிட்ட இருந்து இது கத்துக்கலாம் அப்படின்னு நான் நிறைய அவளை பத்தி இது பண்ணியிருக்கேன். நல்ல விஷயம். நல்ல விஷயத்தை எடுத்து கத்துட்டு அது வாங்கிக்கிறது அப்படின்றது. தென் நீங்க பாடும்போது ஏதாவது ஒரு பாட்டு பாடும்போது இந்த பாட்டு பாடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, பட் நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது சாங் இருந்ததா? ஆக்சுவலி நான் ஏஞ்சோடி வந்து எஸ்பிபி சாரோட ரவுண்ட்ல பாடினேன். அப்போ அந்த ஸ்டேஜ்ல அட்டெம்ப்ட் பண்ணும்போது இது கொஞ்சம் எனக்கு டஃப்பா இருந்தது. அப்புறம் பாசமுள்ள பாண்டியரேன் வந்து விஜயகாந்த் சார், அதுவுமே வந்து அந்த ஸ்டேஜில் எனக்கு அதில் வந்து குட்டி குட்டி சங்கதிஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதை அட்டெம்ப்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பட் இது ரெண்டுமே என்னோட பெஸ்ட்டு நான் கொடுத்துட்டேன். ஸோ வாவ், சூப்பர். நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நம்ம வந்து ஃபைனலி ஒரு பாட்டோட முடிச்சிடலாம் இல்லையா? எனக்கு நீங்க பண்ணது ரொம்ப பிடிச்சது அந்த போராளே அந்த சாங் தான். ஸோ அந்த பாட்டு. போரானே போரானே போவாமத்தான் போரானே அழகா நீ நெறிஞ்ச அடடா பொந்துக்குள் புகைய போல போராளே போராளே காத்தோட தூத்தல போல போராளே போராளே போவாமத்தான் போராளே 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 காத்தோட தூத்தல போல போராளே போராளே போவாமத்தான் போராளே. எக்ஸலண்ட். எப்படிங்க பேசும்போது ஒரு மாதிரி இருக்கும், வாய்ஸ் பாடும்போது அப்படியே டோட்டலா டிஃப்ரெண்ட் ஆயிடுது. எப்படி அது? எல்லாம் அந்த ஒரு இசை குடும்பமா இங்க வந்து உட்கார்ந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ சோ மச் உங்களுடைய டைமுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் த லிட்டில் டாக்ஸ்.